இது பாத்தீங்கன்னா ரொடிஷியன் ரிச்பேக். ஓகே. இது பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பிரீடு. ஓகே. அட் த சேம் டைம் சவுத் ஆப்பிரிக்கா நேஷனல் டாக் இது. அப்படிங்களா? ஆமா. இது பாத்தீங்கன்னா ரொடிஷியன் ரிச்பேக்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ரிட்ஜை பேஸ் பண்ணியே டெவலப் பண்ண பிரீடு தான் இது. இது வந்து ஃபர்ஸ்டோட இதோட இது பாத்தீங்கன்னா கோய்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சார். ஓகே ஓகே. அது வந்து ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ் பழங்குடி மக்கள். ஓகே. ஸோ அந்த மக்கள் பாத்தீங்கன்னா சிங்கத்தை அடிக்கிறவங்க தான். ஸோ அவங்க காஸ்டியூம்ஸே ரெட்டா தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு ஆன்லைன்ல. பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட கோம்பை மாதிரியே இருக்கு. கோம்பைக்கும் இதுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? நோ, இல்ல. அந்த கலரும் அந்த உருவம் மட்டும்தான். அதாவது என்னன்னா யூரோப்பியன் வந்து இது ரெட் கலர்ல ஒரு 80 வருஷமா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதை கிரியேட் பண்ணும்போது எல்லா விதமான கலர்லயும் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. பிரிண்டல்ல கூட இருந்தது. ஓகே. தான் அது என்கிட்ட இருக்கு. ஓகே ஓகே. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டாக்ஸ்ன்றது கமர்ஷியல் கிடையாது. கமர்ஷியல் இல்ல. ஆமா, வளர்க்கக்கூடிய ஆட்கள் தான் மெயின். ஓகே ஓகே. ஏன்னா மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபுட்டு டயட்ஸ் கண்டிப்பா போட்டு கொடுத்தே தான் ஆகணும். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் பிரதர். பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான ஒரு கிணலுக்கு இன்னைக்கு வந்திருக்கோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆமாம். உங்களுடைய பெயர், நம்மளோட கிணல் எங்கே அமைஞ்சிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட கிணல் பார்த்தீங்கன்னா ராஜநாள்வார் கிணல். ஓகே. நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஆதம்பாக்கம் சென்னை. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது இப்போ இவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்தில் நம்ம ஃபார்மில் வச்சிருக்கோம். ஆமாம், ஃபார்மில் வளர்த்துட்டு இருக்கேன். ஓகே பிரதர், முதல்ல இந்த ப்ரீடோட பேர் சொல்லுங்க. இது எங்கே உருவான ஆரிஜின், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்களேன். கண்டிப்பாக. இது பாத்தீங்கன்னா ரொடிஷியன் ரிச்பேக். ஓகே. இது பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பிரீடு. ஓகே. அட் த சேம் டைம் சவுத் ஆப்பிரிக்கா நேஷனல் டாக் இது. அப்படிங்களா? ஆமா. இது பாத்தீங்கன்னா ரொடிஷியன் ரிச்பேக்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ரிட்ஜை பேஸ் பண்ணியே டெவலப் பண்ண பிரீடு தான் இது. அதாவது அந்த முதுகுல இருக்கிற அந்த முதுகுல இருக்கிற முடி பாத்தீங்கன்னா பின்னோக்கி வளரும். ஓகே. இப்போ வால் பக்கத்துல இருந்து நெத்தி பக்கமா வர்றதுதான் இந்த முடியோட தனித்துவம். பிரதர், முதல்ல இந்த பேரே வந்து வாயில நுழையிறது இல்ல. நிறைய பேருக்கு இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. முறை கேள்விப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். அதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர் நுழையாது. ஓகே. பெரிய பேர் ரொடிஷியன் ரிச்பேக். ஆமா. ஓகே. ரொடிஷியன்றது பாத்தீங்கன்னா ரொடிஷான்ற ஒரு ஊரோட ஓகே பூர்வீகம். ஓகே. அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா ரொடிஷான்றது இப்போ அட் பிரசன்ட் ஜிம்பாப்வேவா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ பட் இது வந்து ஜிம்பாப்வேல ஆரிஜினா இருந்தாலும் ஓகே சவுத் ஆப்பிரிக்கால முழுக்க இது டெவலப் பண்றது. ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த யூரோப்பியன் டாமினேஷன்ஸ்ல டெவலப் ஆன பிரீட் தான் இது. ஓகே. பட் வைல்டுல இருந்து தான் இந்த பிரீடை வந்து டெவலப் பண்ணிருக்கு. காட்டு நாயா இருந்து இப்போ வந்து வீட்டு நாயா மாத்திருக்கு. வீட்டு நாயா ஷோ டாக்ஸா எல்லாமே மாத்திருக்காங்க. அதாவது என்னதான் நாய்கள் எல்லாமே வந்து காட்டு இனமா இருந்து அதை வீட்டு நாய்களா மாத்தினாலுமே கடைசியா வந்த ஒரு ஹோம் பிரீட் டாக் இதுன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆமா. காட்டு நாயா இருந்து கடைசியா வந்து மனிதர்கள் கூட. ஓகே. இது பாத்தீங்கன்னா ஒரு 80 வருஷமா ஸ்டாண்டர்டைஸ்டா இதே கலர் இதே டோன்ல ஓகே ரிட்ஜை பேஸ் பண்ணி மட்டுமே டெவலப் பண்ண பிரீடு. ஓகே பிரதர். இப்போ பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாயை பத்தி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றாங்க. அது உண்மையா போய்ன்னு நீங்க தான் எனக்கு விளக்கணும். அதாவது சிங்கங்களை வேட்டையாடுறதுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கால தென்னாப்பிரிக்க காடுகள்ல வந்து சிங்கங்களை வேட்டையாடுறதுக்கு இந்த நாய் இனத்தை உபயோகப்படுத்தினாங்கிறாங்க. ஆமா. இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நினைக்கிறீங்க? உண்மைதான். சரி. அதாவது எப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்டோட இதோட இது பாத்தீங்கன்னா கோய்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சார். ஓகே ஓகே. அது வந்து ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ் பழங்குடி மக்கள். ஓகே. ஸோ அந்த மக்கள் பாத்தீங்கன்னா சிங்கத்தை அடிக்கிறவங்க தான். ஸோ அவங்க காஸ்டியூம்ஸே ரெட்டா தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு ஆன்லைன்ல. நான் உங்களுக்கு ஷேரும் பண்றேன். டிஸ்கவரி டாக்குமெண்ட்ரிஸ்ல எல்லாம் கூட அவங்கள பத்தி போட்டு எல்லாமே உண்டு.
லயன் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அவங்க கிட்ட எப்படின்னா இந்த முடி வந்து என்னடா தனித்துவமா புதுசா ரிவர்ஸ்ல இருக்கு. ஓகே. அது வந்து யூரோப்பியன் பார்த்து பிடிச்சி ஓகே. ஸோ அவங்க ஸ்டாண்டர்டுக்கு ஏத்தாப்புல டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. அதனால சிங்கத்தோட வேட்டைக்கு இவங்க உபயோகப்படுத்தின பிரீடு தான். ஓகே. அதை பத்தின ஒரு போட்டோஸ் கூட நம்ம இருக்கு இல்லைங்களா? ஆமா இருக்கு. நம்ம அதை வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே பிரதர். ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இப்போ நம்ம கிட்ட வந்து நம்ம கிணல்ல எவ்வளவு டாக்ஸ் இருக்கு, எவ்வளவு மேல்ஸ் இருக்கு, எவ்வளவு ஃபீமேல்ஸ் இருக்கு, பப்பீஸ் எவ்வளவு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 4 மேல்ஸ் இருக்கு. ஓகே. அடல்ட். ஓகே. ஃபீமேல்ஸ் பாத்தீங்கன்னா 5 ஃபீமேல்ஸ் இருக்கு. ஓகே. பப்பீஸ் பாத்தீங்கன்னா ரெடி டு பிக் பாத்தீங்கன்னா 3 மேல்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் நியூ பார்ன்ல ஒரு 8 பப்பீஸ் இருக்கு. 8 பப்பீஸ் இருக்கு. ஆமா. பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட கோம்பை மாதிரியே இருக்கு. கோம்பைக்கும் இதுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? நோ, இல்ல. அந்த கலரும் அந்த உருவம் மட்டும்தான். அதாவது என்னன்னா யூரோப்பியன் வந்து இது ரெட் கலர்ல ஒரு 80 வருஷமா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதை கிரியேட் பண்ணும்போது எல்லா விதமான கலர்லயும் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. பிரிண்டல்ல கூட இருந்தது. ஓகே. இது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 கலர்ல வரும். ஓகே. ஃபான், ரெட் வீட்டன். ஓகே ஓகே. இவன் வந்து டார்க் ரெட் வீட்டன். ஓகே. இவ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டன். ஓகே ஓகே. கொஞ்சம் லைட் கலரா ரொம்ப வரும். ரெட்டிஷா இருக்கு, அது கொஞ்சம் லைட் கலரா ஆமா. இருக்கு. சரி பிரதர், இப்போ நம்மளோட கிணல்ல இருக்கிற டாக்ஸ் ஒவ்வொன்றா பார்த்தலாம். இப்போ நம்ம கையில இருக்கிற இவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இவன் பாத்தீங்கன்னா பேர் டைசன். ஆமா. ஓகே. ஸோ இவர் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 18 months ஓல்டு. 18 months. பப்பியா தான் இருக்கிறாரு அப்போ? ஆமா, இவர் பப்பியா தான் இருக்காரு. 1.5 வருஷத்து பப்பி இவரு. ஆமா. ஓகே ஓகே ஓகே. க்ரோத் பீரியட் பாத்தீங்கன்னா 2.5 years வரைக்கும் க்ரோத் பீரியட். ஓகே ஓகேங்க. ஸோ அது வரைக்குமே குழந்தைங்க தான். ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு பயங்கரமா ஃபீட் பண்ணி ஆகணும். சரி. மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா இருக்கு பிரதர். இப்போ டாக்ஸை பொதுவாக வந்து 2-3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. அதாவது வந்து மீடியம் சைஸு, டாய் பிரீடு, அதுக்கப்புறம் லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. இதுல வந்து இது லார்ஜ் சைஸா எந்த கேட்டகரியில சேருது? இது லார்ஜ் கேட்டகரி தான். லார்ஜ் கேட்டகரி தான். ஆமா. என்ன ஹைட், என்ன வெயிட் இருக்கும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு பிரீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 kg பிளஸ் தான் இருப்பாங்க. ஓகே ஓகே. ஃபீமேல்ஸே 35 வரும். ஓகே. மேல்ஸ் பாத்தீங்கன்னா 45 ல இருந்து 50 kg வரைக்குமே வரும். ஓகே. பட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேட் கிடையாது, மசில்ல. அத பாக்குறதுக்கே தெரியுது, நல்லா அப்படி பிரம்மாண்டமா ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கிறாங்க. ஆமா. ஓகே பிரதர். இப்போ வந்து என்னன்னா ஓடி ஆடி விளையாடி இவங்கள பாடியை வந்து ஃபிட்டாவே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அத்லெட் பாடி. ஆமா, அத்லெட்டிக் பாடி தான். ஓகே ஓகே ஓகே. ஆமா பிரதர். இப்போ இவரை பத்தி சொல்லுங்க. இந்த பப்பியோட கேரக்டரிஸ்டிக் எப்படி, என்ன மாதிரி, அக்ரெசிவா, டெம்பர்மெண்ட் எப்படி இருக்கு? இவன் வந்து கண்ட்ரோலபிள் டெம்பர்மெண்ட் தான். ஓகே ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எதுக்கும் அசர மாட்டான். ஃபர்ஸ்ட் திங் அதான். ஓகே. இப்போ ஒன்னும் வாக் கூட்டு போறோம், ரோட்ல வாக் கூட்டு போறீங்க. ஓகே. ஒரு 2-wheeler இதை இடிக்கிற மாதிரி வந்துச்சுனாலும் ஓகே அசர மாட்டான். ரொம்ப க்ளோஸ்ல இடிக்கிறது தான் கண்டிப்பா இடிச்சிருவான் அப்படின்னா ஓகே அந்த நேரத்துல இவன் மூவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நல்லா கால்குலேட் பண்ணுவான். ஓகே ஓகே ஓகே. ஸோ ரொம்ப சாலிடான கேரக்டர். ஓகே. பிளஸ் நல்ல ஃப்ரெண்ட்லி. ஆமா. ஓகே பிரதர். ஸோ அன்லிச்லேயே எவ்வளவு தூரம்னாலும் கூட்டு போகலாம், நம்மளை தாண்டி போக மாட்டான், பயப்பட தேவையில்லை. ஆஹா. ஓகே பிரதர். இப்போ உங்க கையில இருக்கிற இந்த ஃபீமேல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இவங்க பேர் என்ன வயசாகுது? இவ பேர் வந்து அம்மு. ஓகே. அம்மு. ஆமா. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 5 years ஓல்டு. ஓகே. இவ பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இம்போர்ட்டோட கிராண்ட் டாட்டர். ஓகே ஓகே ஓகே. ஸோ 2020 லெட்டர்மெண்ட் எடுத்தோம். ஓகே. அப்போதான் இவ பிறந்தது. ஓகே ஓகே. ஸோ இவ இப்போ 5 வயசு ஆயிருக்கு. ஓகே. இவளோட வம்சம் அடுத்தது நம்மளுக்கு தேவையில்ல. ஆமா ஆமா கண்டிப்பா. அதனால இப்போ 5th இயர்ல இவளோட குட்டீஸ் வச்சிருக்கோம். டெம்பர்மெண்ட் எப்படி இருக்கு? ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, ஃபேமிலியில ஒரு மெம்பர் தான் இது. ஓகே ஓகே. அதுதான். ஓகே. தெரியாத ஆள் வந்தாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடும். ஓகே. அனிமல் அக்ரெஷன் அனிமல் அக்ரெஷன் உண்டு தான். ஆமா. ஓகே. என்ன ஏதுன்னு நம்மளுக்கு அலர்ட் பண்ணி விடும். ஓகே ஓகே ஓகே. ஆமா. ப்ளஸ் நம்ம இது என்ன சொல்ல, இது ஒரு மனுஷ மாதிரியே தான் எங்க கூட இருக்குது. நாயா அதுக்கு தெரியாது. பிரதர், இப்போ எனக்கு ஒரு டவுட். இந்த சிங்க வேட்டைக்கு யூஸ் பண்ணாங்க ஆப்பிரிக்க காடுகள்ல, அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு பழங்குடியினர் இல்லைங்களா? அப்படிங்கும் போது எப்படி ஒரு டாக் வந்து சிங்கத்தை எதிர்த்து நிக்குமாங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வரும் இல்லையா? கண்டிப்பா. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல, எனக்கே ஃபர்ஸ்ட் இந்த பிரீடை பத்தி தெரியும் போது நான் எங்கடா சிங்கத்தை அடிக்க போகுதுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தால்தான். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலா படிக்கிறோம்ல. ஆமா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாமே டாக்குமெண்ட்ரி தான். ஓகே ஓகே. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன வருது அப்படின்னா, இந்த டாகோட ஸ்டாமினா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 to 30 kilometers குதிரைக்கு ஈக்குவலா நடக்கும். ஓகே. அதே சமயம் ஸ்னிஃபிங் பண்ணோம், மோப்ப சக்தியும் உண்டு. ஓகே. கண் பார்வையிலையும் வேட்டையாடுறதும் உண்டு. ஓகே. இப்போ ஒரு சிங்கத்தை ஒரு விஷயம் பாக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது வந்து பேக்கா தான் போகும். 4 to 5 நாய் இருக்குன்னா சிங்கத்தை சுத்து வளைக்கும். ஓகே ஓகே.
புரியுதுங்களா? சிங்கத்தை சுத்து வளைச்சு திசை திருப்போம். ஓகே. ஹண்டர் அவங்க வந்து அந்த வேலையை பார்த்துருவாங்க. அவரோட வேலையை பார்த்துப்பாரு. அவரோட கேமிங் அவர் பார்க்கும்போது அந்த சிங்கத்தை திசை திருப்புது. ஆமா. ஆனா சிங்கத்துக்கு எதிர்த்து நிக்குது, பயப்படாம நிக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு சாதாரண விஷயம் இல்ல. ஓகே ஓகே. இப்போ அது தாக்க வருதுன்னா இது அந்த சமயம் இதை பாதுகாத்தாகணும். ஆமா, இதோட உயிரையும் பாதுகாக்கணும். ஸோ உடனே பேக் வரும், அப்படியே ஒரு சர்க்கிள் அடிக்கும். ஓகே. அவங்களோட ஓனரையும் அது பாதுகாக்கும். ஓனரையும் பாதுகாக்கும். ஓகே ஓகே. ஏன்னா இந்த பிரீட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனரோட ப்ரொடெக்ஷனுக்கு தான். ப்ரொடெக்ஷனுக்காக தான். ஓனரோட ப்ரொடெக்ஷனுக்காக தான். ஓகே ஓகே. ஸோ எவ்வளோ தூரம் போனாலும் அந்த ஓனரை வந்து பாதுகாத்துட்டே தான் இருக்கும். வீட்லயே வச்சாலும் இந்த நாய் வந்து உங்க மூஞ்ச தான் பார்க்கும். ஓகே ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஹண்டிங், இன்னைக்கு கம்பேனியனா இருக்குது. ஆமா. ஓகே பிரதர். அடுத்த டாக் பார்த்துடலாங்களா? இவ பார்த்தீங்கன்னா இவ பேர் வந்து ஹெலன். ஓகே. இவ வந்து டார்க் ரெட் வீட்டன். ஓகே. இப்போ இவ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் இம்போர்ட் மேலுக்கு பிறந்தவ தான். ஓகே. ஸோ இது எப்படின்னா டாக்ஸோட ஸ்டாண்டர்ட் சைஸ். ஓகே ஓகே ஓகேங்க. பிக் மதர், ஷார்ட் ஃபாதர். ஓகே ஓகே. அந்த மாதிரி. ஓகே. ஸோ இவனோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருப்பான். ஓகே ஓகே ஓகே. காம்பேக்ட் சைஸ். ஏன்னா ஸ்டாண்டர்டைஸ்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா. அதாவது இப்போ 27 இன்ச்சு வளர நாய் ஒரு 29 இன்ச்சு வரைக்கும் வளரலாம் ஸ்டாண்டர்டைஸ் பொறுத்த வரைக்கும். இது வந்து பெருசா இருக்கே, பெரிய நாய்களோட ப்ரீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே. அதுல வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. ஓகே. ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வேற வரும். சரி. மெயினா அந்த ஹிப் ப்ராப்ளம் வரும். ஓகே ஓகே. ஸோ ரொம்ப பெருசா ஆக்கக்கூடாது. ஓகே. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதோட சைஸ்லயே வச்சுக்கணுங்கிறீங்க. மெயின்டைன் பண்ணிக்கணும். என்ன வெயிட் பிரதர் இருக்கு நம்ம கிட்ட இருக்க டாக்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு மசில் டோனோட இருக்கு. என்னதான் வீடியோல பாக்குறதுக்கு சாதாரணமா தெரிஞ்சாலும் ஆமா பக்கத்துல பாக்கும்போது உண்மையாலுமே பிரம்மாண்டமா தெரியுது எனக்கு. ரொம்ப மசில் டோனோட இருக்கு. ஆமா. என்ன வெயிட் இருக்கும் பிரதர்? ஆக்சுவலாக ஃபீமேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 35 to 40 ரேஞ்சிலேயே இருக்கு. 35 to 40 ஃபீமேல்ஸே. ஆமா. அப்போ மேல் என்ன வெயிட் இருக்கும்? 45 to 48 அந்த ரேட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ இருக்கக்கூடிய ஒரு உருவம் இல்லைங்களா? ஆமா. ஜைஜாண்டிக்கான ஒரு உருவம்னு சொல்லலாம். மெயினாக என்னன்னா ஃபீடிங் மேட்டர்ஸ். பிரதர் சொல்லுங்க, இந்த ப்ரீடுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது வந்து ஃபுட் கொடுக்குறீங்கம்மா? எந்த மாதிரி கொடுக்குறோம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து டயட் ரொம்ப இதுக்கு பார்ப்பேன். ஓகே. ஏன்னா ஃபுட்டு வந்து குறையக்கூடாது. ஓகே ஓகே. இது அதாவது என்னன்னா இது நம்மள நம்பி வந்திருக்கு. கண்டிப்பா இந்த டாக்ஸ்ன்றதே வெஜிடேரியன் கிடையாது. கண்டிப்பா இல்ல, நான் வெஜிடேரியன் தான். ஓகே. ஸோ ஹை ப்ரோட்டீன் டயட் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன், பீஃப், போர்க்கு கூட கொடுக்குறேன், ஃபிஷ் கூட கொடுக்குறேன். ஃபிஷ்ஷும் கொடுக்குறேன். ஓகே ஓகே. பெரும்பாலும் பேர் போர்க் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா. பட் போர்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கில் தான் இருக்கு. ஓகே ஓகே. புரோட்டீன் எல்லா சோர்ஸ்லையுமே கிடைக்கும். பட் ஜிங்க் வேணும் அப்படின்னும் போது சரி நம்ம அதில் தான் எடுத்து கொடுக்குற மாதிரி வரும். ஓகே. பட் போர்க்கோட ஃபேட் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கின் கோட்டை வந்து ரொம்ப அழகாக காட்டும். அந்த அப்படியே ஷைனிங் எடுத்து கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே. பிரதர், இப்போ நம்ம கிட்ட நிறைய டாக்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து ஷோ லைன் மாதிரியே இருக்கு. ஆமா. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அது பக்காவான ஒரு இதுல இருக்கு, குவாலிட்டியில இருக்கு. நம்ம ஷோஸ் பண்ணிட்டு இருக்கோமா எப்படி பிரதர்? ஷோஸ் பண்றோம். ஆமா. ரேர் பேசஸ்லாம் பட் ஷோ பண்றோம். ஓகே ஓகே. ஆமா. ஏன்னா ஒரு ஜாலி வேணும்ல. கண்டிப்பா. அதனால ஷோஸும் பண்றீங்க. ஆமா. இப்போ நம்ம கையில இருக்கிறது வந்து பயங்கர டெம்பர்மெண்ட் இல்லீங்களா? ஆமா. இது கொஞ்சம் அக்ரெஷன் ஜாஸ்தி தான். என்னையோ பக்கத்துல விடல, அலோவ் பண்ண மாட்டேங்குது யாரையும். கண்டிப்பா. ஓகே ஓகே பிரதர். நெக்ஸ்ட் டாக் பாத்துறலாங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது பேரும் ஹெலன். ஓ, ரெண்டு ஹெலன் இருக்காங்க. இது வந்து என் தம்பி வளர்க்குறாப்ல. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவருக்கு வந்து ஹெலன் பேர் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அம்மாவோட பேட்ச் தான். அம்மாவோட பேட்ச் தான் இது. அம்மாவோட பேட்ச் தான். இந்த டார்க் ரெட் விட்டன் இவ. ஓகே ஓகே ஓகே. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இம்போர்ட் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்தேன். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்தீங்க? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இம்போர்ட் எடுத்தேன். ஓகே ஓகே. ஸோ அதோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்ஜின். ஓகே ஓகேங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏஷியா லெவல்லயே சொல்லலாம். ஓகே ஓகே. நான் வச்சிருக்க காம்பினேஷன் வந்து ஏஷியா லெவல்ல, ஆசிய நாடுகள்லயே நம்மளுக்கு அருமையான குவாலிட்டின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஓகே பிரதர். இது நல்ல லென்த்தா இருக்கு. என்ன லென்த் வரும் இது சுமாரா? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 9:10ன்றது தான் ரேஷியோ. ஓகே ஓகேங்க. ஹைட்டை விட லென்த் அதிகமா வரும். பிரெத் அதே மாதிரி ப்ராடாவும் இருக்கும். ஓகே. இன்னொரு பக்கம் இந்த டார்க் ரெட் விட்ன்றது பாத்தீங்கன்னா என்னோட இம்போர்ட்டோட கலரு. ஓகே ஓகே. ஸோ இதோட பாட்டி. ஓகேங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா நான் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. ஓகே. அதோட பேத்தி தான் இது. அதோட பேத்தி தான். ஓகே. அருமையான ஒரு ஸ்டாக் பொசிஷன்ல நிக்கிறாங்க. எப்படி கமாண்டிங்கெல்லாம் இந்த டாக்ஸ் எப்படி ஒபே பண்ணும்? ரொம்ப அழகா ஒபே பண்ணும். நல்லா ஒபே பண்ணும். ஓகே ஓகே. நான் இப்போ ஒன்றும் இல்லை, ஃப்ரீயா விடுறேன். ஓகே.
எவ்வளவு தூரம் போனாலும் சரி கூப்பிட்ட ஒரு ஒரு தடவை கூப்பிடுறானா வந்துரும். அது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வேணா இருக்கட்டும், ஓகே ஓகேங்க, அது நம்மளை விட்டு தாண்டாது, ஓகே ஓகே, கட்டுப்படும். ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். எனக்கு என்னன்னா இப்போ இந்த ராடிசன் ரிச் பேக் இதுதான் இதோட சரியான நேம் இல்லைங்களா? கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னா? கரெக்டா பண்றீங்க. எனக்கே அந்த டவுட் இருக்கு அப்பப்போ. இப்போ இந்த ராடிசன் ரிச் பேக் அப்படிங்கும்போது மார்க்ஸ், அதாவது இந்த டாக் தான் இதுதான் ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்கு சில மார்க்ஸ் இருக்கு இல்லையா அதோட பாடியில், அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, இது பாத்தீங்கன்னா உடம்புல இங்க ஒயிட், பாத்தீங்கன்னா செஸ்ட்ல ஒயிட் வரும், செஸ்ட்ல ஒயிட் பார்ட் வரும், அதே மாதிரி கால்லயும் ஒயிட் சாக்ஸ் வரும். ஓகே ஓகே ஓகே. சில இது பாத்தீங்கன்னா ஃபில் ரெட்டாவும் வரும். ஓகே ஓகே. ஃபில் ரெட்ன்றது ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேரு. ஓகே, பட் அது நம்ம கிட்ட ஒன்னு இருக்கு இல்லையா அந்த கலர்ல? ஓகே ஓகே. ஆமா, ஃபில் ரெட்ல இருக்கு. ஓகே, பட் ஒயிட் இல்லாம வராது, ஒயிட் பேட்ச் இல்லாம வராது. ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒயிட் பாத்தீங்கன்னா செஸ்ட் வரைக்கும் இவ்வளவு தூரம் வரலாம். அதுக்கு மேல போகும்போது ஷோஸ்க்கு கேட்டகரி, ஓகே, ஷோக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஓகே ஓகே. பெட்டா வளர்க்கலாம், பெட்டா வளர்த்தலாம். ஆமா. அதுக்கப்புறம் அந்த முதுகுல இருக்க அந்த ரிச் பேக்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, கொஞ்சம் க்ளோஸ் அப் வந்து காட்டலாம் இல்லைங்களா? தாராளமா. ஓகே ஓகே. அதான் இதான் அந்த மார்க்கிங் மார்க்கிங்ஸ். ஓகே. முடி பாத்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா ரிவர்ஸ்ல வரும். ஓகே. அதாவது இந்த பிரீடு தாய் ரிச் பேக், அப்புறம் வியட்நாம் ரிச் பேக். ஓகே. இது 3 பிரீடுக்கு தான் இந்த மாதிரி முடி வந்து ரிவர்ஸ்ல வரும். ஓகே ஓகே. வேற எந்த பிரீடுக்கும் அது மாதிரி வராது. ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இதோட மார்க்ஸ் இல்லையா? அதோட ஃபேஸ் எப்படி இருக்கணும் அமைப்பு? ஃபேஸ் பார்க்கறதுக்கு இந்த கோம்பை மாதிரியே கருமூஞ்சி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிளாக் மாஸ்க்கு வரும், சில டாக்ஸ்க்கு வராது. ஓகே. அதே சமயம் காது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரெட்லயும் வரும், பிளாக்லயும் வரும். ஓகே ஓகே. பட் உடம்புல எந்த இடத்துலயும் பிளாக் வரவே கூடாது. பிளாக் வரவே கூடாது. ஆமா. ஓகே ஓகே. அதே சமயம் அந்த ரிச் பேக் மட்டும் கொஞ்சம் டார்க் அண்ட் கலர்ல இருக்கும் இல்லையா? ஆமா. ஓகே. ஆமா. அதே மாதிரி வால் பாத்தீங்கன்னா உருண்டையா வரும். ஓகே. இந்த பெருச்சாளி வால் மாதிரி உருண்டையா வரும். இல்ல பிரதர், ஆக்சுவலா இந்த பிரீட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அதோட வால் தான். இவ்வளவு பெரிய உருவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வால் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தனான ஒரு வாலா இருக்கு. ஆமா. உண்மையாலுமே அந்த டெயில் வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா. ஓகே ஓகேங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லாங் டெயில் தான். லாங் டெயில் தான். ஆமா. ஓகே பிரதர். ஸோ இவ்வளோ பத்தி ஒன்னொன்னு சொல்ல போறோம்னா இதோட சன்னு தான் பாத்தீங்கன்னா டைசன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இவ வந்து ஆக்சுவலா என்னோட ஓல்ட் டாக்ல இவ தான் பெருசு. ஆமா. ஓகே. பிளஸ் இதை விட பெருசாக கூடாதுன்னு சொல்லிட்டு காம்பேக்டான ஒரு மேல்ல, அது ஒரு ரஷ்யன் இம்போர்ட் மேல் மேட் பண்ணி. ஓகே. ஸோ இவனோட கொஞ்சம் குள்ளமா இருப்பான். ஓகே ஓகே. பட் குறலாம் கிடையாது, குள்ளம்ன்றது தப்பு இல்ல. கண்டிப்பா கரெக்டான ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், ஸ்டாண்டர்டான சைஸ் அது. ஆமா. ஸோ அம்மா மாதிரியே இருப்பான். ஓகே பிரதர். ஓகே பிரதர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பிரம்மாண்டமாக ஒன்று இருக்கு, நல்ல மசில் டோனோட. உண்மையா சொல்லணும்னா சும்மா சிங்க மாதிரி நிக்குது. ஆமா. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இவன் பாத்தீங்கன்னா இவன் பேர் வந்து ரோஜர். ஓகே. இவன் பாத்தீங்கன்னா ரஷ்யன் இம்போர்ட். ஓ, இவர் தான் இம்போர்ட் ஆனவர். ஆமா. நம்ம பண்ணையோட கிங்னு சொல்லலாம். ஆமா. இவர் வந்து லேட்டஸ்ட் இம்போர்ட். இது வந்து என்னோட 3வது இம்போர்ட். ஓகே ஓகே ஓகேங்க. ஸோ இவனோட இது பாத்தீங்கன்னா சைமன் ப்ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு கெனல். ஓகே 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 ஓகே. ஸோ அந்த கெனலோட டாக். ஓகேங்க. அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேரா தான் ப்ரீட் பண்ணுவாங்க. ஓ. பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓனர்ஸ்க்கு தான் டாக்ஸும் கொடுப்பாங்க. ஓ, இது வேற. ஓகே. ஆமா. ஏன்னா பல ஸ்பெசிஃபிகேஷன், ஏன்னா பழைய இம்போர்ட்டுக்கே ஒரு ஸ்டோரி இருக்கு. கண்டிப்பா. அதெல்லாம் சொன்னா பெருசா எங்கேயோ போவோம். சரி. பட் அந்த கெனல் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஷோ கேட்டகரி டாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கிரியேட் பண்றாங்க. ஓகே. இது பார்க்கும்போதே அந்த குவாலிட்டி தெரியுது. நல்ல மசில் டோனோட ஜைஜாண்டிக்கா இருக்கு. ஆமா. நல்ல ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. உண்மையாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆமா. பிரதர், சொல்லுங்க, இந்த ராடிசன் ரிச் பேக் இந்த நாய் இனத்தை பத்தி ஏன் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியாம போச்சு? எதனால இது வந்து ஸ்பெசிஃபிக்கா சில பிரீடர்ஸ் கிட்ட மட்டும்? உண்மை சொல்ல போனா சென்னையில ஒரு 2 பிரீடர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுல ஒருத்தர் நீங்க. ஆமா. அது ஏன் அப்படி இருக்குது? அது என்ன காரணம்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இதுல பொறுத்த வரைக்கும் சரிங்க இருக்கிற பிரீடே தான் வச்சு வளர்க்குறாங்க. புதுசா யாரும் ட்ரை பண்றது இல்ல. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ பொதுவாவே இருக்குது பாத்தீங்கன்னா எல்லாரும் வச்ச பிரீடை தான் புதுசா எதுவும் போகாம இருக்கிற பிரீடே தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இங்க பாப்புலேட் அதிகமா இருக்கும். ஓகே. அதே பிரீடை தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ புது பிரீடுக்கு யாரும் கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. மோர் ஓவர் இவனோட விஷயம் தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சரி, இவன் ஒரு ஆங்கிள் பார்த்தா கிரேட் என்ன, ஓகே, இன்னொரு ஆங்கிள் பார்த்தா கோம்பை. ஆமா. போட்டோல இந்த டாகோட சைஸ் தெரியாது. ஓகே. ஆமா, கண்டிப்பா இல்ல. ஆக்சுவலா இந்த வீடியோலயே வந்து பாக்குறவங்க சில பேருக்கு வந்து இதோட சைஸ் என்னங்கிற கண்டிப்பா தெரியாது. இந்த டாக் வந்து எவ்வளவு மேசிவா இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு மசில் டோனர் இருக்கு அப்படிங்கறத நேர்ல பார்த்தா மட்டும்தான்.
ஓகே. ஏன்னா ஃபோட்டோஜெனிக்கல் ஃபேஸ் கிடையாது. கண்டிப்பா பிரதர், இவங்களோட சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் போடுவோம். இவங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, எப்படி நிப்பாங்க, இவங்களோட வழக்கம் என்ன, ஆமா, இவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே காட்டுவோம். அப்ப கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதான் ஆக்சுவலா என்ன விஷயம்னா, சரி, இந்த பிரீடு நான் இது வரைக்கும் நான் லிட்டர்மெண்ட் பண்ணதில்ல. ஓகேங்க. தமிழ்நாடுல கவுண்டபிள் தான். ஓகே ஓகே. அதாவது எனக்கு என்னன்னா அதிகப்படியா ஒரு 10 நாய் இங்க கொடுத்ததாலே பெரிய விஷயம். பெரிய விஷயம். ஓகே. பட் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா கேரளால வாங்குறாங்க, பாம்பே, ஓகே, கோவா, டெல்லி. அவங்களுக்கு தான் இதை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கு போறாங்க. பட் வளர்க்குறவங்களும் பாத்தீங்கன்னா சாதாரண மக்களே இல்ல. ஓகே. ஆக்சுவலா சொல்ல போனா விஐபிஸ் தான் வளர்க்குறாங்க. ஓகே, வெல் செட்டில்டு பீப்புள். ஓகே, ஃபேமிலில ஒரு மெம்பர் மாதிரி வச்சு வளர்க்குறாங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பர்த்டேக்கு கேக்ல இருந்து எல்லாமே வெட்டி தான் வளர்க்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆமா. இப்போ நிறைய பப்பீஸ் நம்ம கிட்ட அவைலபிள்னு சொன்னீங்க. ஆமா. ரைட் நோ லிட்டர்மெண்ட் ஆயிருக்கா, பப்பீஸ் இருக்கா, எப்படி நம்ம பப்பீஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோமா? பப்பி சேல் பண்றோம். ஓகே ஓகே. பட் அதாவது நான் எப்படி கான்செப்ட்ல கொடுக்குறேன் அப்படின்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெகுலரா நான் ப்ரீட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்டிங்க தான். ஓகே. இப்போ ஒரு டாக்கு வந்து ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி குட்டி போடுறது தான் மேக்ஸிமம் இருக்கும். சம்டைம்ஸ் 1. ஓகே. ஏன்னா என்னோட இதுல சொல்ல போனோம்னா 2015 நான் எடுத்த லிட்டர்ல ஓகே அதுல ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் தான் ப்ரீட் பண்ணேன். இன்னொரு ஃபீமேல் இது வரைக்கும் நான் ப்ரீடே பண்ணல. பெட்டா தான் அது என்கிட்ட இருக்கு. ஓகே ஓகே. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டாக்ஸ்ன்றது கமர்ஷியல் கிடையாது. கமர்ஷியல் இல்ல. ஆமா, வளர்க்கக்கூடிய ஆட்கள் தான் மெயின். ஓகே ஓகே. ஏன்னா மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபுட்டு டயட்ஸ் கண்டிப்பா போட்டு கொடுத்தே ஆகணும். ஏன்னா இப்ப குதிரை இருக்கு, நம்ம 2-3 ஒரு நாள் பார்க்கலனாலே அடுத்தது என்ன ஆகும், அது இழைச்சிரும். அதே தான் இது, அதோட குவாலிட்டி வந்து வீணா போயிடும். ஆமா. ஓகே ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் இருக்கு. சரி. ஆக்சுவலா எல்லா டாக்ஸுமே மெயின்டெனன்ஸ் இருக்கு, சும்மா சொல்லக்கூடாது. இதுங்களை ரொம்ப பார்த்துக்கணும். ஓகே ஓகே. ஆமா. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதாவது அதோட ஆயுஸ்ல ஒரு வாட்டி குட்டி போட்டாலே பெரிய விஷயம் தான். ஓகே ஓகே ஓகே. இப்போ அது மாதிரி இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து 2 லிட்டர் இருக்கு. ஓகேங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெடி டு பிக். ஓகே. ஏன்னா நான் குட்டி கொடுக்குறேன் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு 3 மாதம் வச்சு வளர்த்து தான் தரேன். 90 நாட்கள் முடிஞ்சு தான் கொடுக்குறீங்க? ஆமாம் ஆமாம். எனக்கு 55 நாளில் குட்டி கொடுக்கலாம் இஷ்டம் கிடையாது. சரி. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா வேக்சின் பண்ணிடுவேன். ஓகே. 2 டோஸ். முடிஞ்ச அளவுக்கு ரேபிஸ் போட்டு தான் கூட கொடுக்குறேன். ரேபிஸும் போட்டு கொடுத்துறீங்க? ஆமா. ஓகே ஓகே. ஆமா, ஏன்னா அதோட ஹெல்த் மெயின்டைன் ஆகணும். ஓகே. ஏன்னா எல்லாரும் வளர்ப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு மனசு தாங்காது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நான் பாசமா வளர்க்குறேன். ஓகே. அதே மாதிரி ஹோமை தான் நானும் விரும்புறீங்க. எப்படி பிரதர் டிரான்ஸ்போர்ட் பண்றமா? இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஆமா. ஓகே. யாரெல்லாம் இந்த ரோடிஷியன் ரிச்பேக் வளர்த்தலாம்? யாருக்கெல்லாம் வந்து இதுக்கு வளர்த்துறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டாகா வளர்க்குறவங்களுக்கு இது வேணாம். ஆமா, ஏன்னா ட்ரையல் அண்ட் எரரா வச்சுக்கிற பிரீட் கிடையாது இது. ஓகே ஓகே. புரியுதுங்களா? ஓகே. ஏன்னா இது அடாப்டிவ் தான், எல்லாருக்கிட்டையும் அடாப்ட் ஆகும். ஓகே. ஓனர்ஸ் கிட்ட கண்டிப்பா ஒபே பண்ணும். பட் ஃபர்ஸ்ட் டைம்னும் போது அவங்க சில தெரியாம சாதாரணமா நினைச்சிடக்கூடாதுல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ சின்னதா உடம்பு அதுக்கு முடியலனாலும் அது என்னன்னு தெரியணும். ஓகே. அதே மாதிரி இடம் மெயினா வேணும். ஓகே. ஏன்னா இவங்க பொறுத்த வரைக்கும் ஓடி ஆடி விளையாட ஸ்பேஸ் வேணும். கண்டிப்பா. ஓகே. ஓடி ஆடி விளையாடி இவங்க உடம்பு ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கே ஓடுற பிரீட் இது. ஓகே. புரியுதுங்களா? ஸோ டயட் எப்படியோ அதே மாதிரி எக்ஸசைஸும் வேணும். ஓகே. அதே மாதிரி நான் கட்டி போட்டே வளர்ப்பேன். ஓகே. என்கிட்ட கூண்டு தான் இருக்கு, நான் அதில் உள்ள வச்சு வளர்ப்பேன். அந்த செக்மெண்ட் இது வேலைக்கு ஆகாது, இது ஒர்க் அவுட் ஆகாது. ஆமா, ஏன்னா பெரிய பிரீடு. புரியுதுங்களா? பெரிய பிரீடுன்னும் போது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். கண்டிப்பா. ஏன்னா கூண்டில் போட்டு வளர்றது அதுக்கு என்ன தெரியும்? ஓகே ஓகே ஓகே. ஸோ எல்லாரோட சகஜமா போயிட்டு வர்றது, இதான் வீட்டாளு இது வெளியாளு, அது நம்மளோட வாழ்ந்தா மட்டும் தான் அதுக்கு தெரிய வரும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அதனால நான் லிமிட்டடாக தான் பிரீடும் பண்றது. ஓகே. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு? ஆமா, டிரான்ஸ்போர்ட் பண்றேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இவனோட லைனேஜில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஷோ ஹோம்ஸ் தான். ஓகே ஓகே. இப்போ இந்த ராடிசன் ரிச்பேக்கை பற்றி பார்த்துட்டு இருக்க நேயர்ஸ் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் இவங்களை பற்றின நிறைய ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போட போகிறோம். ஸோ அதில் வந்து இவங்களோட குவாலிட்டி என்ன, இவங்க என்ன மேசிவாக இருக்காங்க, என்ன சைஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க, அதில் போய் பார்த்துருங்க. பிரதர் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிணலை சுற்றி காமிச்சது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரீட்ஸை பற்றியும், அதாவது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடை வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம். ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எனக்கு ஆமாம் ரொம்ப அருமையான ஒரு கிணல் செட்டப் பார்த்தேன். உண்மையிலே பிரதர், இன்னொன்று சொல்ல போனோம்னா இந்த ப்ரீடு ஒரு ப்ரீடுக்கு ஒரு ஊர் இருக்கும். ராட்வெய்லர்னா கேரளா, டெல்லி. கண்டிப்பா. ரொடிஷியன் ரிச்பேக்னா சென்னை தான் பிரதர். சென்னை தான்.
ஆமா, வேற எங்கேயும் அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை. கண்டிப்பா குவாலிட்டி இல்ல. ஓகே, ராஜநாள் வரை என்னோட கெனல் நேம். ஓகே, நல்ல நாயா நீங்க பாக்குறீங்களா? கண்டிப்பா அது பின்புறம் பேக் போன் எங்களோட டாக் தான் வரும். உங்களோட தான் இருக்கும். ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களோட கிணலானது மென்மேலும் வளரணும், ஆமா. நிறைய குட்டிகளை வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி இதை வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆமா, நான் ஆசைப்படுறேன். உங்களோட கிணல் மென்மேலும் வளர நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி பிரதர்.